ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து ஆக்சிடெண்ட் கொஞ்சம் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல விபத்தை தடுக்கிறதுக்கு வேண்டி மேலும் ஒரு சிறிய முயற்சி. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இடத்துல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லை, இந்த லாரி வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. இப்போதைக்கு லாஸ்ட்டாக நடந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு பஸ்ஸு, அதுக்கு முன்னாடி ஒரு டிப்பரு, இந்த மாதிரி நிறைய ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. இப்போ இந்த ஆக்சிடெண்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்காண்டி நம்ம என்ன பண்ணலான்னு ஒரு சின்ன பிளானாக பார்த்தோம். இது வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்தெந்த விதத்திலலாம் இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று டிரைவர் வந்து அரை தூக்கத்தில் வந்து தெரியாமல் விட்டுருக்கலாம். ஒன்று இல்லை, அந்த திட்டு வந்து சடனாக வந்துட்டு டேர்னிங்கில் வந்துட்டு சடனாக வந்து திட்டு வந்திருக்கணும். அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒன்று விட்டுருக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நைட்டில் வரும்போது எந்த ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காண்டி திட்டு இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்களுக்குலாம் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுனாலையும் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த ஒயிட் லைன் இருக்குது பார்த்திங்களா, சென்டரில் ஒயிட் லைன், அது வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டுக்கு நேராக கரெக்டாக ஒவ்வொருத்தவங்க வந்து நைட்டில் ஓட்டும்போதோ இல்லை பகலில் ஓட்டும்போதோ அந்த 2 பக்கெட்டை ஒயிட் லைனை கெஸ் பண்ணியே ஓட்டி வருவாங்க. அப்படி ஓட்டி வரும்போது பார்த்திங்கன்னா அது சென்டரில் அந்த திட்டு வருது. அது மாதிரி இருக்கிறதுனாலையும் மேக்ஸிமம் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கலாம். இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன சொல்யூஷனாக நம்ம இதை பண்ணலான்னு பண்ணுறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ளெக்சிபிளாக ஒரு பைப் இருக்குது பார்த்திங்களா, இந்த பைப்பை தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு. இது என்னென்னா, நம்ம ஒரு 4 விதமாக வந்து ஆக்சிடெண்ட் நடந்துடலான்னு சொல்லிட்டு செஸ் பண்ணோம் பார்த்திங்களா, அதுக்கேற்றாப்படி இது வந்து எல்லாமே ஓரளவுக்கு ஒத்து போகிற மாதிரி இருந்துச்சு. அதில் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நைட்டு தூக்கத்தில் விட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இந்த இதை வந்து ஒரு 10 பீஸ் ஊன்றப்ப சப்போஸ் தூக்கத்தில் வந்து விட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வண்டியை, இதில் விடும்போதே இது வந்து வண்டியை வந்து அதிகமாக டேமேஜ் பண்ணாது. இதில் வளைஞ்சிக்கிறோம். அடுத்தது சவுண்டு கேட்குறப்ப டிரைவர் வந்து அலர்ட் ஆயிடுவாங்க. ஸோ வந்துட்டு இது வந்து பிளாஸ்டிக்கில் மோதுறப்போ வண்டிக்கும் எந்த சேதாரமும் அந்தளவுக்கு ஆகாது. ஸோ இது வந்து தூக்கத்தில் ஓட்டும்போது விட்டாக்கும் அந்த இதை வந்து வண்டியில் லைட்டாக போடும்போதே முழிச்சு அலர்ட் ஆகிடுவாங்க. இதுக்காண்டி இது ஒரு இதாக யூஸ் ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, வண்டி சடனாக வருது பார்த்திங்களா, அதுக்காண்டி இதை என்ன பண்ணியிருக்கோம்னா 60 அடி கிட்ட இந்த பைப்பை வந்துட்டு கரெக்டாக 5 அடிக்கு ஒன்று அப்படியே ஊண்டியிருக்கோம். அப்படி ஊண்டும்போது பார்த்திங்கன்னா 60 அடின்றப்ப ஃபஸ்ட்டு 2 பைப்பில் ஏற்றும் போதே அவங்களுக்கு வண்டி வந்து திட்டு இருக்கோ இல்லை ஏதோ ஒன்றும் இல்லை இடிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ண முடியும். 50 அடி 60 அடின்றப்ப அந்த திட்டில் மோதாததுக்கு முன்னாடியே வண்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணி மேக்ஸிமம் நிப்பாட்ட முடியும். அது ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா, நைட் டயத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா திட்டு தெரியாமல் இருக்குது. அதுக்காண்டி பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு பைப் இருக்குது பார்த்திங்களா, அதுலேயும் வந்து 3 ஸ்டிக்கரு. இது ஸ்டிக்கரும் பார்த்திங்கன்னா நம்மளால் வாங்க முடிஞ்சது அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 3 லைன் தெரிகிற மாதிரி நம்ம ரிஃப்ளெக்ஷன் ஸ்டிக்கர். இது வந்து நைட்டில் வந்து தூரத்தில் வரும்போது ஸ்டிக்கர் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி 3 ஸ்டிக்கரை வந்து ஒட்டுறோம். இதனால் என்னென்னா, தூரத்துலேருந்து வரும்போது நைட்டில் அவங்களுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்ற ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக்கர் வந்து உதவும். அதனால் இந்த ஸ்டிக்கரை வந்து அந்த பைப்பில் மேலே வந்து ஒட்டுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, சென்டரில் இருக்குது பார்த்திங்களா ஒயிட் லைனு, இது வந்து ஒயிட் லைனில் வந்து சென்டராக வந்து வருது அந்த பிரிட்ஜு. அதனால் நம்ம வந்து அந்த பைப்பை வந்துட்டு அந்த சென்டர் லைனை கிராஸ் பண்ணி இங்கே ஒரு டேர்னிங் இருக்குது, கருவுக்கு நேராக அந்த மெயினில் ரன்னிங்கில் வருது பார்த்திங்களா, அந்த ஒயிட் லைனுக்கு நேராக இந்த திட்டை நேராக இணைக்கிற மாதிரி நம்ம வந்து ஊண்ட போகிறோம். இந்த ஸ்டிக்கை வந்து ஊண்டியிருக்கோம். இதனால் என்னென்னாக்கும் அவங்க அந்த ஒயிட் லைனை கெஸ் பண்ணி வர்றாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இது அந்த லைனை ஊட்டி வரும்போதே எங்களுக்குள்ள வந்துட்டு அந்த ஸ்டிக்கரோ இல்லை அந்த பைப்பு தெரியும் போது அவங்க அந்த கெஸ்ஸிங்கை வச்சு கொஞ்சம் முடக்கில் வந்து திருப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ணி வர்றவங்களும் வந்து இதில் ஆக்சிடெண்ட் ஆகாமல் தவிர்க்கிறதுக்கு இதில் நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தவிர்த்து நிறையா அந்த விபத்தில் வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து நடந்திருக்கலாம். இல்லை இதை தவிர்த்து வேறு எதுவும் சொல்யூஷன் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிறிய முயற்சி தான் இருந்தது. இன்னமும் இதில் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஏரியாவில் நிறையா பண்ணி வச்சுருக்காங்க. எப்படின்னா, அந்த திட்டுக்கு நேராக மேலே சோலார் லைட் வச்சுட்டு ரெட் கலரில் பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி
நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. இந்த ஒட்டஞ்சத்திரம் இங்கிட்டு திருப்பூர் சைடு போனீங்கன்னா பார்க்கலாம் நிறைய இடத்துல. அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி லைட்டு கூட வைக்கலாம் அவங்கனால, கவர்மெண்ட்னால். கொஞ்சம் அந்த மாதிரி வச்சாங்களாக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் டிரைவர் உங்களுக்கு. அதே மாதிரி அந்த டேர்னிங்கில் வந்துட்டு ஒரு போர்டு வச்சாக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா டேர்னிங் வந்து ஆரோ மார்க் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, ஒரு சின்ன எல்லோ கலர் போர்டில் வச்சுருப்பாங்கள்ல டேர்னிங் ஆரோ மார்க்கு. அந்த மாதிரி இது அந்த நெட்டில் இனிமே இல்லை. அதனால் அந்த இடத்துல வந்துட்டு அவங்க இப்போ லோக்கலில் இருக்கவங்களுக்கு தெரியும். இதே இது அதர் ஸ்டேட்டு இல்லை வேறு வெளியூர்காரங்க இது மாதிரி வரும்போது அவங்க ஸ்ட்ரெயிட்டாக ரன்னிங் வருது, அடுத்து வந்து சடனாக டேர்னிங் வரும்போது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க ஓரளவுக்கு நிப்பாட்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டிரைவருங்க உங்களுக்கு வேண்டி நான் ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் என்ன தான் பண்ணாலும் நம்ம கவர்மெண்ட்டோ நம்மளோ என்ன பண்ணாலும் நீங்கள் ஓட்டுறதில் தான் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் ஹெவி டிரைவரு இவங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சேஃப்டியாக ஓட்டுங்க. ஒரு சிலது பார்த்திங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் இது இல்லை, இன்னமும் நமக்கு நிறையாது வந்துட்டு நம்ம அதுக்குள்ளே போனாத்தான் அது இன்னும் நமக்கு விஷயங்கள் தெரியுது. எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து நமக்கு ஆக்சிடெண்ட் ஆகக்கூடாதுன்னு நிறையா இது பண்ணிகிட்ருக்காங்க, நிறையா இது பண்ணிகிட்ருக்கு. ஆனால் நம்ம வந்து அதை ஒரு ஆக்சிடெண்ட் ஆணுச்சுன்னா அதில் எல்லாமே டேமேஜ் ஆயிடுது. ஆனால் அதை நாங்கள் போயிட்டு இப்போ அதில் ஒரு பீஸ் வாங்குறதுன்னு பார்க்கும்போது தான் அதோடய விலை இதுக்கெல்லாம் இவ்வளோ செலவு பண்ணி இதெல்லாம் வச்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடாகவும் பீஸ் விற்கிது. இது பார்த்திங்கன்னா 700 கிட்ட விற்கிது. அப்படி 700 ஒரு பீஸ் விற்று ஒரு 10 பீஸ் வச்சாலுமே 7000 ஆச்சு. நாங்கள் எல்லாமே சரி காசு போட்டு எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து காசு போட்டு இதை வாங்கி வச்சிருந்தோம் தான் பார்த்தோம். எங்களால் முடியலை. ஆனால் கவர்மெண்ட் வந்து அவ்வளோ இதெல்லாம் இதோட நிறையாலாம் செலவு பண்ணி நமக்கு சேஃப்டிக்காண்டி நிறையா பண்ணுது. அதை கொஞ்சம் நம்ம டேமேஜ் பண்ணாமல் நம்மளும் கொஞ்சம் எல்லாத்தையும் நம்ம தான் பாதுகாத்துக்கணும், சேஃப்டியாகவும் ஓட்டிக்கணும். இதை நாங்கள் ரெடி பண்ணுறதே ரொம்ப சிரமமாகிடுச்சு. நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லாதனால இதுக்கே இந்த ஒரு 1000 ரூபாய்க்கே வந்துட்டு இந்த பைப் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு இரும்பு கடையில் வாங்கினா, இந்த ஸ்டிக்கர் 500 ரூபாய்க்கு வாங்கினா அவ்வளோதான். அப்புறம் அந்த ஆணி இதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோதான். நான் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து மொத்தமாக சேர்ந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி இதை ஒட்டணும். இதுக்கே பார்த்திங்கன்னா அந்த பைப் வாங்கி வந்து அதை வளைஞ்சிருந்துச்சி, அதை பெண்ட் எடுத்து ஹீட் பண்ணி வளைச்சி திருப்பி அதில் ஸ்டிக்கரை ஒட்டி கீழே எல்லாம் கட் பண்ணி ஆணி அடித்து இது ஒர்க் அவுட் ஆகுமானுங்கிறது ஃபஸ்ட்டு தெரியாமலே இருந்துச்சு. அப்புறம் திருப்பி போயிட்டு சரி ஓரளவுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் அது எப்படி வருதுன்னு பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரதை பார்த்துக்கணும் தான் அடித்தோம். அது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. நல்லா நாங்கள் நினச்ச மாதிரியே அவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு வந்துருச்சு. கரெக்டாக அந்த எந்த இடத்துலேருந்து பிளான் பண்ணி எங்கன்னா வரணும் அது மாதிரி நினச்ச அளவுக்கு வந்துருச்சு. நினச்ச ஹைட்டுக்கும் வந்துருச்சு. அதே மாதிரி நைட்டில் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகிறதும் நல்லா சேமாக வந்துருச்சு. ஓரளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணதில் ஒரு 80% வந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. என்ன நம்மளால் முடிஞ்சதை இதை செஞ்சிட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நமக்கு அந்த இது போதும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அடுத்தடுத்து நீங்களும் செய்யணும். இப்போ உங்கள் ஏரியாவில் வந்துட்டு இந்த மாதிரி ரெகுலராக ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் நடக்கும். அந்த மாதிரி நடந்துச்சுன்னா உங்களால் முடிஞ்சதை நீங்கள் ட்ரை பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்க பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.